Hello friends, welcome back to my channel. And இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா காசு பணம் கொட்டு மணி மணி காசு பணம் கொட்டு மணி மணி இந்திய பணமான ரூபாயின் வரலாற்றை தான் இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். அண்ட் அதை சுற்றி இருக்க சில இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸையும் இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான தகவல்கள் நம்ம சேனல்ல வந்துட்டே இருக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். பழங்காலத்தில் பார்த்தீங்கன்னா பண்ட மாற்று முறையில் தான் நம்மளுடைய வணிகங்கள் நடந்துக்கிட்டு இருந்தது இல்லைங்களா. ஸோ லைக் அரிசி விற்கிறவர் வந்து அரிசி கொடுத்து பானையை விற்கிறவர்கிட்ட பானையை வாங்கி, ஸோ இந்த மாதிரி தான் டிரான்சாக்ஷன் நடந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறமா ராஜாக்கள் காலத்தில் வந்து கிட்டத்தட்ட 6ஆம் நூற்றாண்டுலேயே நம்ம இந்தியாவில் வந்து நாணயங்கள் உபயோகப்படுத்துறது நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து அந்த காலகட்டத்தில் வந்து தங்கம், வெள்ளி, செம்பு போன்ற நாணயங்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் சிம்பிள் குறியீடுகள் வச்சு, முகமும் அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் சிம்பிள் குறியீடுகள் வச்சு நாணயங்கள் புழக்கத்தில் இருந்திருக்கு. அதுக்கப்புறமா தான் 16ஆம் நூற்றாண்டில் ஷேர்ஷா சூரி அப்படிங்கிற மன்னர் வந்து ருப்பியா அப்படிங்கிற நாணயத்தை வெளியிட்டார். இந்த ருப்பியா அப்படிங்கிறது வெள்ளின்னு அர்த்தம். ஸோ இந்த வெள்ளி நாணயத்துக்கு ருப்பியா அப்படின்னு பெயரிட்டு இந்த வெள்ளி நாணயத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணார். இது வந்து கிட்டத்தட்ட 178 கிராம் இருந்திருக்கு இந்த ருப்பியா அப்படிங்கிற கரன்சி. இதுதான் நம்மளுடைய இந்த மாடர்ன் கரன்சிக்கான ஒரு முன்னோடியாக இருக்குது. அண்ட் இந்த கரன்சி வந்து பரவலாக எல்லாராலையும் அக்செப்ட் பண்ணப்பட்டதுனால ஸோ இப்படி இந்த ருப்பியா வந்து வட இந்தியாவில் ஒரு நிலையான கரன்சியாக இருந்தது. அதுக்கப்புறமா முகலாய அரசர்கள் வந்து இந்த நாணயங்களை இன்னும் அழகாக மாற்றினாங்களே. பெயர்கள், படங்கள் போன்றவற்றெல்லாம் யூஸ் பண்ணி இந்த நாணயங்களை இன்னும் நல்லா அழகாக்கி இந்த ருப்பியாவை ரிலீஸ் பண்ணாங்க. அண்ட் இதுதான் மோஸ்ட் ஆஃப் புழக்கத்தில் இருந்தது. அதுக்கப்புறமா ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து இந்தியாவுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்களுமே இனிஷியலாக இந்த நாணயத்தை தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் ஆண்டுகளுக்கு அப்புறமா தான் இவங்க வந்து கிட்டத்தட்ட 18ஆம் நூற்றாண்டில் வந்து அவங்களுடைய ஓன் கரன்சியை ரிலீஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அவங்களுடைய பிரிட்டிஷ் இந்தியா கம்பெனி வந்து அவங்களுடைய ஓன் கரன்சியை க்ரியேட் பண்ண ஆரம்பித்தாங்க. இதில் வந்து அந்த பிரிட்டிஷ் அரசரோட புகைப்படங்கள் வச்சு தான் இந்த பிரிட்டிஷ் நாணயங்களை வெளியிட்டாங்க. பிரிட்டிஷ் ஆட்சியில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த காகித பணம் தான். இது வந்து 1861ஆம் ஆண்டு காகித பண சட்டத்தின் கீழ் தான் இந்த காகித நோட்டுகள் பிரிண்ட் செய்யப்பட்டது. அண்ட் இனிஷியலாக இது பிரசிடென்சி பேங்க் மூலியமாக தான் இந்த காகித நோட்டுகள் வெளியிடப்பட்டது. இதில் வந்து அந்த காலத்தோட ஆங்கிலேய அரசர்களோட புகைப்படங்களும் அண்ட் சில டிசைன்களும் கொண்டு தான் இந்த காகித நோட்டுகள் வெளிவந்தன. 1947ஆம் ஆண்டு இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுக்கப்புறம் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் கரன்சி நோட் பிரிண்ட் செய்யப்பட்டது. அதோட ஃபர்ஸ்ட் வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா 10 ரூபா. எஸ், இந்த 10 ரூபா தான் ஃபர்ஸ்ட் இந்தியன் கரன்சி டு பி பிரிண்டட் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் வித் இந்தியன் சிம்பிள்ஸ் ஆன் இட். அண்ட் இது வந்து இதில் இனிஷியலாக இருந்தது அசோகரின் சிங்க முகம் தான் இந்த இனிஷியலாக பிரிண்ட் செய்யப்பட்ட 10 ரூபா நோட்டுகளில் இருந்தது. அதுக்கப்புறம் 1969ஆம் ஆண்டு தான் காந்தியோட நூற்றாண்டு விழாவையொட்டி தான் அவரோட புகைப்படம் கொண்ட ஃபர்ஸ்ட் ரூபாய் நோட்டு வெளியிடப்பட்டது. அண்ட் அந்த ஃபர்ஸ்ட் ரூபாய் நோட்டோட வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ். எஸ், 100 ருபீஸ் டினாமினேஷன் கொண்ட இந்த நோட்டில் தான் காந்தியோட புகைப்படம் ஃபஸ்ட்டு வெளிவந்தது. அதுக்கப்புறம் 1987ஆம் ஆண்டு தான் இப்போ இருக்க நம்மளுடைய காந்தியோட ஸ்மைலிங் ஃபேஸ் கொண்ட நோட்டு பிரிண்ட் செய்யப்பட்டது. அது வந்து 500 ரூபா நோட்டில் தான் ஃபஸ்ட்டு கொண்டு வரப்பட்டது. ஸோ ரூபாய் நோட்டில் காந்திஜியோட புகைப்படத்தை கொண்டு வர முக்கியமான காரணம் என்னன்னு சொல்லப்படுதுன்னா இவர் வந்து சுதந்திர போராட்டத்தில் முக்கியமான பங்கு வகித்ததாலும், அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து நம்மளோட தேசத்தின் ஒரு முகமாக இருப்பதனால காந்திஜியோட ஃபோட்டோஸ் வந்து நம்மளோட இந்தியன் கரன்சியில் பிரிண்ட் செய்யப்பட்டோம். நம்ம இந்தியன் கரன்சியோட ஹிஸ்ட்ரியை பார்த்தோம். இப்போ நம்மளுடைய இந்தியன் கரன்சியோட சில இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் தான் இனி நம்மளுடைய இந்தியன் ருபீஸ் நோட்டு வந்து லைக் பேப்பரால் செய்யப்பட்டதில்லை. இது வந்து காட்டன் மற்றும் காட்டன் ரேக்னால செய்யப்பட்டது. அண்ட் ஃபேக்ட் நம்பர் 2 என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் ருப்பியோட சிம்பிள் வந்து 2010 தான் டிசைன் செய்யப்பட்டது. இது வந்து டி உதயகுமார் அப்படிங்கிற தமிழரால் டிசைன் செய்யப்பட்டது. நம்மளுடைய இந்தியன் கரன்சியில் வந்து பல பாதுகாப்பு அம்சங்கள் இருக்குது கள்ள நோட்டுகளை தடுக்கிறதுக்காக. அண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் மார்க்கு, சேஃப்டி த்ரெட்ஸு, லேட்டன் பிரிண்டிங், மைக்ரோ லெட்டரிங் அப்படின்ற பல விஷயங்கள் இதில் இருக்குது. அண்ட் நம்மளோட இந்தியன் கரன்சி நோட்டில் கிட்டத்தட்ட 17 அஃபிஷியல் இந்தியன் லாங்குவேஜஸ் பிரிண்ட் செய்யப்பட்டிருக்கு. அண்ட் மெயினில் வந்து இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி இருக்கும். அது போக மிச்சம் 15 அஃபிஷியல் லாங்குவேஜஸ் நம்மளோட இந்தியன் கரன்சி நோட்டில் இருக்குது. ஸோ நம்மளுடைய எல்லா கரன்சி நோட்டுகளுமே ஆர்பிஐயால் பிரிண்ட் செய்யப்பட்டு ஆர்பிஐ கவர்னர் சைன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் 1 ரூபா நோட்டு மட்டும் டைரெக்டாக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவே பிரிண்ட் செஞ்சு அண்ட் இதில் வந்து ஃபினான்ஸ் செக்ரட்டரி வந்து சைன் பண்ணியிருப்பார் இன்ஸ்டெட் ஆஃப் ஆர்பிஐ கவர்னர். 2016ஆம் ஆண்டு டிமானிட்டைசேஷன் ஆனது நம்மள பல பேருக்கு தெரியும். ஆனால் இது வந்து முதல் தடவை இல்லைங்க. அதுக்கு முன்னாடியுமே 1946ஆம் ஆண்டுமே 1978ஆம் ஆண்டு கூட இந்த டிமானிட்டைசேஷன் நடந்திருக்கு. அண்ட் இதில் வந்து ஹை வேல்யூ நோட்ஸ் லைக் 5000 10,000 நோட்ஸ் வந்து டிமானிட்டைஸ் பண்ணியிருக்கு.
அண்ட் நம்மளோட இந்தியன் காயின்ஸ் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இல்லாட்டி நிக்கல் பிராஸால் செய்யப்படுது. அண்ட் இதில் இருக்க அந்த மின்ட் சிம்பிள் பார்த்துருக்கீங்களா, அது வந்து அந்த சிம்பிள் வந்து எந்த இடத்துல அந்த காயின் செய்யப்பட்டது அப்படிங்கிற தகவலை குறிக்குது. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் டைமண்ட் ஷேப் இருந்தால் அது மும்பையில் செய்யப்பட்டது, எதுவுமே மார்க் இல்லைன்னா அது கொல்கட்டாவில் செய்யப்பட்டது, ஸ்டார் சிம்பிள் இருந்ததுன்னா அது வந்து ஹைதராபாத்தில் செய்யப்பட்டது, அண்ட் டாட் சிம்பிள் இருந்ததுன்னா அது நோய்டாவில் செய்யப்பட்டது அப்படிங்கிறத அர்த்தம். நம்மளோட இந்தியன் கரன்சி வந்து பாரதிய ரிசர்வ் பேங்க் நோட் முத்ரன் ப்ரைவேட் லிமிட்டடால் தான் பிரிண்ட் செய்யப்படுது. அண்ட் இது வந்து தெர் இஸ் நோ ஃபார் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து தெர் இஸ் நோ லிமிட் ஆன் ஹவு மச் கரன்சி ஷுட் பி பிரிண்டட். பட் ஆனால் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வேரியஸ் ஃபேக்டர்ஸை டிட்டர்மைன் பண்ணி தான் இந்த கரன்சி பிரிண்ட்ஸை செய்கிறாங்க. ஸோ பண்ட மாற்று முறையிலேருந்து தொடங்கி நாணயங்கள் வழியாக பிரிட்டிஷ் நோட்டுகள், அதுக்கப்புறம் ருப்பியா அப்படிங்கிறதுலேருந்து இப்போ கியூஆர் ஸ்கேன் கோட் வரைக்கும் வந்து நிற்கிற நம்மளுடைய இந்தியன் ரூபாயின் ஜேர்னி வந்து ஒரு கிரேசி ஜேர்னி தான் இல்லைங்களா. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து நம்மளுடைய இந்தியன் கரன்சி நோட் எடுக்கும்போதோ இல்லை ஃபோன்பே மூலிமா யாருக்கா ஏதோ ட்ரான்சாக்ஷன் பண்ணும்போதோ யோசிச்சு பாருங்கள், நம்மளுடைய இந்தியன் ருபீஸ் பின்னாடி இப்படி ஒரு கிரேசி ஜேர்னி இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ மூலிமா நீங்கள் ஏதாவது ஒரு புது விஷயம் கற்றுட்டு இருந்தீங்கன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குற வரைக்கும் see you until then, bye.